டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். கொலஸ்ட்ரால் லெவல் குறையறதுக்கு ரொம்ப சிம்பிளா இந்த ஒரே ஒரு மூலிகை போதும். இது தெரியாதவங்களே இல்ல குழந்தைகளுக்கு கூட இந்த மூலிகை கடையில போயிட்டு இது எடுமா அப்படின்னு சொன்னா குழந்தை கூட எடுத்து கொடுத்துரும். ஆனா இதுல இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் ரொம்ப ஏராளம். ரொம்ப சிம்பிளா இந்த மூலிகை நம்ம வீட்டுல கூட வளர்க்கலாம். என்னென்னவோ பண்ணிட்டாங்க, எனக்கு வந்து கொலஸ்ட்ரால் லெவல் குறையில, இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன், வாக்கிங் போறேன், வெயிட் லாஸ் பண்றதுக்கு இதெல்லாம் நான் ட்ரை பண்றேன். இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்துல எனக்கு வந்து கொலஸ்ட்ரால் லெவல் குறையறதுக்கு நான் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, அதுக்கு வந்து ஒரு சப்ளிமெண்ட் எதுங்க கரெக்டா அப்படின்னு பார்த்தோம்னா புதினா. இந்த புதினா இலைகள் மட்டுமே போதும், நமக்கு கொலஸ்ட்ரால் லெவல் நல்லாவே குறையும். ஒருவேளை உங்களுக்கு ட்ரைகிளிசரைட்ஸ், பேட் கொலஸ்ட்ரால் லெவல், எல்டிஎல் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமா இருந்துச்சுன்னா நான் சொல்ற மாதிரி இந்த மூலிகை மருந்துகளும் புதினா இலைகளோட நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த புதினா இலைகள் கொலஸ்ட்ரால் லெவலை குறைப்பதற்கு நமக்கு எப்படி பயன் தருது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். பொதுவாகவே இந்த புதினால வந்து பார்த்தோம்னா கொலஸ்ட்ரால் லெவலை குறைக்கிறதுக்கான ஃபேட் நமக்கு நல்லா கரைஞ்சி வெளியேறதுக்கான அல்கலாய்ட்ஸ் எல்லாமே இதுல இருக்கு. இதுல வந்து பார்த்தோம்னா அதிகமான விட்டமின் இ நமக்கு இருக்கிறதுனால நம்ம உடலுக்கு தேவையான மொத்தமான சத்துக்களும் இந்த புதினா இலைகள், முக்கியமாக இது வந்து பெஸ்ட் அப்பிடைசர் அப்படின்னு சொல்லலாம், பசி தீயை தூண்டக்கூடியது. இந்த புதினா இலைகள் நான் சொல்ற மாதிரி ஃபாலோ பண்ணிட்டே வாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கொலஸ்ட்ரால் லெவல் குறைய ஆரம்பிக்கும். ஒரு 2 கைப்பிடி அளவு இல்லைன்னா 3 கைப்பிடி அளவு புதினா இலைகள் நம்ம என்ன பண்ண போறோம்னா 4 கிளாஸ் தண்ணீர்ல போட்டுட்டு இரவு ஊற வைக்கணும். மறக்காம இதனோட 1 ஸ்பூன் சோம்பு போட்டுடணும், 1 ஸ்பூன் சதக்குப்பை அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகையை போட்டுடணும். ஸோ இந்த சோம்பு சதக்குப்பை ரெண்டுமே எக்ஸலண்டான ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய மூலிகைகள் தான். ஸோ ரொம்ப வந்து நமக்கு மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கு, வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதுல இருக்கக்கூடிய ஃபைபர் நம்ம பாடியில குடல் பகுதியில உடல்ல அங்கங்க தேக்கம் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலை கரைச்சு வெளியேற்றக்கூடியது. ஸோ இரவு வந்து இந்த புதினா இலைகள், சதக்குப்பை, சோம்பு மூன்றுமே நல்ல தண்ணீர்ல ஊறணும். காலையில் அப்படியே எடுத்து இதை ஸ்டவ்ல வச்சு நம்ம கஷாயமாக காய்ச்ச போறோம். ஸோ இது நல்லா பாயில் பண்ணிக்கணும், நல்லா கொதி வந்துகிட்டே இருக்கணும். 1 டம்ளர் வந்ததுக்கு அப்புறம் இதை ஃபில்டர் பண்ணிடணும், வடிகட்டி எடுத்துட்டு இதுல கொஞ்சமா ஹனி, நீங்க வந்து சுகர் பேஷண்டா இருந்தீங்கன்னா, நமக்கு வந்து சுகர் ஆல்ரெடி இருக்குன்னா தேனோ இல்ல வேறு எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டாம். சுகர்லாம் இல்லைங்க, நார்மலா இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹனி சேர்த்துக்கலாம். மறக்காம 2-3 துளிகள் எலுமிச்சை சாறு இதுல சேர்த்துக்கலாம். இந்த தண்ணீரை, இந்த கஷாயத்தை குடிக்கும்போது நமக்கு ஸ்ட்ரெஸ் வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ மின்ட் லீஃப் அப்படின்றது நமக்கே தெரியும், அதோட ஸ்மெல்ல வந்து பார்க்கும்போதே உணவுக்கு வந்து ஒரு தனியான ஒரு அரோமா வந்து கொடுக்கக்கூடியது. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கும், ஸ்டாமினா வந்து குறைவா இருக்கு, டயர்டா இருக்கு, ஹெட்ஏக் இருக்கு, இந்த மாதிரி சமயங்கள்ல புதினா டீ வந்து நமக்கு பயன்படுது. அதை விட ரொம்ப பல மடங்கு நமக்கு மருத்துவ குணங்கள் இதுல நிறைஞ்சு இருக்கிறதுனால கொலஸ்ட்ரால் லெவலை குறைக்கிறதுக்கு புதினா இலைகளை நான் சொல்ற மாதிரி இப்படி பயன்படுத்திக்கலாம். தினந்தோறும் காலையில இந்த சதக்குப்பை மூலிகையும் சோம்பும் சேர்த்து இந்த புதினா இலை கஷாயம், எலுமிச்சை சாறு கொஞ்சம் விட்டு நம்ம குடிக்கும் பொழுது இதனோட மருத்துவ குணங்கள் ரொம்ப ரொம்ப அதிகம் சொல்லலாம். ஸோ மலச்சிக்கல் தொந்தரவு இருக்காது, கொலஸ்ட்ரால் லெவல் குறையறதுக்கு இது நமக்கு பயன்படுது. ஸோ இதே மாதிரி புதினா இலைகளை வேறு எதற்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதிகமான இந்த பசி இல்லாமல் இருக்கிறது, புளித்த ஏப்பம் வருது அப்படின்னு சொல்லும்போது புதினா இலைகளை வந்து நல்லா அரைச்சி சாறு எடுத்துடணும். சாறு எடுத்து ஓமம் பொடி இருக்கு இல்லைங்களா, அதை வந்து இதனோட சேர்த்துக்கணும். ஸோ புதினா இலை சாறு, ஓமம் பொடி இதனோட நல்லா கலந்து நம்ம வந்து ஒரு 60 இல்லை 70 ml அளவுக்கு சாறு நம்ம குடிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும். கழிவுகள் வெளியேற வெளியேற நம்ம உடலுக்கு அதிகமான ஆற்றல் கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கொலஸ்ட்ரால் லெவல், வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தவறாம புதினாவை இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. அதே மாதிரி உணவுலையும் நிறைய புதினா வந்து நம்ம சேர்த்து சாப்பிடும்போது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கு, ஹெட்ஏக் அடிக்கடி தலைவலி வந்து அடிக்கடி வந்துகிட்டே இருக்குன்னு சொல்றவங்களும் புதினா இலைகளை நம்ம பயன்படுத்தலாம்.
பயன்படுத்தலாம். இப்ப நான் சொன்ன இந்த டீ குடிக்கும் போது என்ன ஹெல்த் பெனிஃபிட், நம்ம பாடியில இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வெளியேறுது, குடல் கழிவுகள் வந்து வெளியேற ஆரம்பிக்கும். தலைவலி அடிக்கடி வருது, மைக்ரேன் இருக்கு, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குன்னா அதை சரி செய்யறதுக்கு நமக்கு புதினா இலைகள் பயன்படுது. இதே மாதிரி கொலஸ்ட்ரால் லெவல் நமக்கு குறையணும்னா மூலிகை மருந்துகள் என்னங்க எடுக்கலாம்? ஸோ நமக்கு வந்து இந்த பேட் கொலஸ்ட்ரால் லெவல் குறையணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதற்கு முக்கியமான மருந்து முறைகள் நிறைய இருக்கு. அதுல சீந்திலாதி கற்பம் வந்து நம்ம பயன்படுத்துறோம். இந்த சீந்திலாதி கற்பம் அப்படின்னு சொல்றது, சீந்தில் அப்படின்னு சொல்ற மூலிகைய முதன்மையாக வைத்து செய்யக்கூடிய மருந்து. இதுல நிறைய மூலிகைகள் இருக்கு, கோஷ்டம், அக்ரஹாரம் இருக்கு. ஸோ இதனோடையும் இன்னும் சில மூலிகைகள் சேர்த்த மருந்து தான் சீந்திலாதி சூரணம். இது கொலஸ்ட்ரால் லெவல் மட்டும் கிடையாது, சுகர் லெவல் குறைக்கிறதுக்கும் இந்த மெடிசன் வந்து நமக்கு பயன்படுது. ஸோ இந்த மெடிசனை எப்படி எடுக்கணும்னா வெந்நீர்ல கலந்து குடிக்கணும். ஸோ வெந்நீர்ல கலந்து ஒரு நாளைக்கு 2 வேளை இந்த சீந்திலாதி கற்பம் அப்படின்ற மருந்தை நம்ம சாப்பிடும்போது நம்ம உடல்ல எக்ஸ்ட்ராவா இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வரும். உணவு முறைகளை பொறுத்த வரைக்கும் ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை வந்து நம்ம நிறைய சாப்பிட்டுட்டு வரணும். அதுல முக்கியமாக வந்து பார்த்தோம்னா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ். இதுல நெல்லிக்காய் நமக்கு ரொம்ப சிறந்தது, விட்டமின் சி நிறைஞ்சிருக்கக்கூடிய நெல்லிக்காய் அதிகமா சாப்பிட்டுக்கணும். தினம்தோறும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டாலே போதும், கொலஸ்ட்ரால் லெவல் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இதுல முக்கியமா ஒரு சீக்ரெட் என்னன்னா, நெல்லிக்காய் நம்ம பொதுவா என்ன பண்ணுவோம், புளிப்பா இருக்குன்னா கொஞ்சம் உப்பு தொட்டு தொட்டு சாப்பிட்ற வழக்கம் இருக்கும். அப்படி சாப்பிடாதீங்க. சீரகம் பொடி இருக்கு இல்லைங்களா, முக்கியமான ஒரு சீக்ரெட், சீரக பொடி இருக்கு இல்லைங்களா, சீரக பொடியில தொட்டு நெல்லிக்காயை சாப்பிட்டு பாருங்க. நம்ம உடல்ல இது வந்து டபுள் பெனிஃபிட் தரும். ஏன்னா இது அப்படி எடுக்கும்போது கொலஸ்ட்ரால் லெவல் நம்ம கரைஞ்சி வெளியில வர ஆரம்பிக்கும். உப்பு தொடாம சீரக பொடியில நெல்லிக்காயை தொட்டு கடிச்சு சாப்பிட்டு பாருங்க, டேஸ்டும் நல்லா இருக்கும். அதே மாதிரி வயிறு புண்ணு இருக்கு, அல்சர் இருக்கு அப்படின்னு சொல்றவங்களும், சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களும் நெல்லிக்காயை இந்த மாதிரி பயன்படுத்தலாம். ஸோ இது வந்து பார்த்தோம்னா இப்ப நான் சொல்லும் போதே ட்ரை பண்ணணும்னு உங்களுக்கு தோணும். கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. கொலஸ்ட்ரால் லெவல் மட்டும் இல்ல, வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு, நம்ம கட் வந்து கிளியர் ஆகிறதுக்கு, மலச்சிக்கல் தொந்தரவு போகிறதுக்கும் நெல்லிக்காயை சீரக பொடியோட சேர்த்து நம்ம சாப்பிடலாம். ஸோ கொலஸ்ட்ரால் லெவல் குறையறதுக்கு ரொம்ப சிம்பிளா அன்றாடம் நம்ம பயன்படுத்தக்கூடிய மூலிகைகளை வச்சு நிறைய டிப்ஸ் நான் சொல்லியிருக்கேன். ஃபாலோ பண்ணி பாருங்க, நல்ல பலன் கிடைக்கும். நன்றி.